சுகமா, சந்தோஷமா, உல்லாசமா, உற்சாகமா, அமோகமா இருக்கிறீங்களா? ஷோவை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பெரிய பெரிய கைதட்டல் கொடுங்க. நாங்க ஷோ ஆரம்பிக்கலாம். இது ஞானாவின் Four Seasons Group UK proudly presents இளையராஜா 50 Golden Jubilee Tour UK. வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இசை என்பது உணர்வதற்கான ஒரு விடயம். இந்த உணர்வை உலகமெங்கிலும் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதில் விதைத்த இவர் தனியே ஒரு கலைஞர் கிடையாது. இவர் ஒரு சகாப்தம், ஒரு தலைமுறையின் நினைவை, ஒரு குடும்பத்தின் உணர்வை, ஒரு தாயின் தாலாட்டை, ஒரு காதலின் மொழியை, ஒரு தந்தையின் பாசத்தை, ஒரு பக்தனின் பிரார்த்தனையை, ஒரு தமிழனின் பெருமையை இசை மூலம் உணர வைத்த இவர் எம் எல்லோருக்கும் ஒரு இசை கடவுள். சுமார் 8000க்கும் மேற்பட்ட பாடல்கள், 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், 9 மொழிக்கு மேற்பட்ட இசை பயணங்கள் என எண்ணிக்கைகளால் மட்டுமல்லாமல் எண்ணற்ற இதயங்களில் வாழும் இவர் ஒரு சகாப்தம். இசை ஞானி இளையராஜாவின் 50 பொன்னான வருடங்களை உலக தமிழர்களுடன் இணைந்து கொண்டாடும் ஒரு வரலாற்று பயணம் இது. அதில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அங்கமாக இருப்பதில் எம் அனைவருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஐரோப்பா முழுவதும் தமது இசையை வாரி வழங்கிய இந்த கோல்டன் ஜூபிலி டூர் இன்று எங்களுக்காக, உங்களுக்காக, நமக்காக யூகேல ஒரு பெரிய பெரிய கைதட்டல் இந்த ஹோல் டீமுக்கு நாங்க கொடுப்போம். நன்றி. இந்த ஒரு நிகழ்வு இங்கு இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு வெற்றிகரமான நிகழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு கண்ணுக்கு ஒரு மேதை ஒரு மொழி அல்ல, அது ஒரு உணர்வு. 50 ஆண்டுகளுக்கு மேலாக கோடிக்கணக்கான இதயங்களை தொட்ட ஒரு மனிதன், ராகங்களை கண்ணீராக மாற்றிய ஒரு மேதை, இசையை சுவாசமாக வாழ்ந்த ஒரு இசை தெய்வம். எண்ணிலடங்கா பாடல்கள், ஆனால் ஒவ்வொரு பாடலும் இன்று முதன்முறை கேட்பதை போன்ற உணர்வை தருகின்றன. பிள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல் நம் இசைஞானி இளையராஜா. பிடித்த தெய்வத்தை தினமும் வழிபடும் பக்தரை போல இசைஞானி இளையராஜாவை தினமும் படத்தில் வழங்கும் ஒரு ரசிகர். இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்து இன்று வரை தன்னை இளையராஜா ரசிகர் என்ற பெருமையுடன் அறிமுகப்படுத்திக் கொண்டவர் நம் ஞானா. தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் இளையராஜாவின் இசையின்றி ஒரு நொடியில் கூட கடந்து செல்லாதவர். இசையால் ஈர்க்கப்பட்டு இசையில் மூழ்கி இசையோடு வாழ்ந்து வரும் ஞானா அவர்களின் வாழ்நாள் கனவு இசைஞானியின் இசையோடு என்று முடிந்திருந்தே. அந்த கனவை நட்பாக்கும் வகையில் தனது Four Seasons Group UK மூலம் உலகின் பல மூலைகளில் வாழும் கோடிக்கணக்கான இசை ரசிகர்களை ஒரே மேடையில் இணைக்கும் நோக்கத்துடன் மிக பிரமாண்டமான இசைஞானி இளையராஜா இசை விழா நடைபெற இருக்கிறது.
இசையில் மூழ்க ராஜாவின் ராகங்களை புரிய மறக்க முடியாத ஓர் இசை பயணத்தை அனுபவிக்க உங்களை அன்புடன் வரவேற்கின்றது Voices and Groups UK. தான் பெற்ற இன்பம் எல்லாருமே பெற வேணும். பவர் இல்லாம எலக்ட்ரிசிட்டி இல்லாம எந்த மியூசிக் டைரக்டராலையும் மியூசிக் போட முடியாது. ஆனா இந்த உலகத்திலேயே ஃபுல் பவர் போனாலும் என்னுடைய சாமி இளையராஜாவுடைய ஹார்மோனியும் மியூசிக்கும் யாராலையும் நிறுத்தவே முடியாது. அதை பாடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இளையராஜா இசைஞானி. जननी जननी जगन्नी जननी जगन्नी जगत्कारिणी परिपूरणि जगत्कारिणी परिपूरणि जगत्कारिणी परिपूरणि
जननी जगमे जननी 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 ஒரு நாள் மழுவும் சிறுதோல் விரையும் சடைவார் குழலும் பிழைவாகனம் சடைவார் குழலும் பிழைவாகனமும் கொண்ட நாயகனில் குளிர் தேகத்திலே நின்ற நாயகிய இடவாதத்திலே நின்ற நாயகியே இடவாத भैरवरुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मार्ताण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय चण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय शूररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अदलरुद्राय विदलरुद्राय सुदलरुद्राय महादलरुद्राय दशादलरुद्राय धरादलरुद्राय पातालरुद्राय नमो नमः ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜே என்பதிலே எனக்கு எவ்வளவு 250 படம் ஒரு பண்ண பின்னாடியும் நான் என்னை தனியாக நான் உணர்ந்தது எப்படி தொடங்குவது என்பதிலே எனக்கு சிந்தனை சென்றது. சாயங்கால நேரத்திலே சாந்தம் பீச்சிலே நடந்து கொண்டே யோசித்து கொண்டே செல்வேன். அப்பொழுது இந்த இளம் அன்னக்கிளி உனக்கு எழுதே 6 மாசம் 1 வருஷம் ஆபரம்பு மேனி வாடுதே என்ற பாடல் அந்த வரிகளை வைத்துக்கொண்டு இது ஒரு இளம் பெண்ணின் ஏக்கத்தை குறிக்கிறது, அவர் விரகதாபத்தை குறிக்கிறது. அதனால் இதை ஒரு ஹம்மிங்ல ஸ்டார்ட் பண்ணா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி ஹம்மிங்ல தொடங்குனேன். அந்த ஹம்மிங்ல எத்தனை ஹம்மிங் பாடி இருக்கேன்னு சொல்லி அந்த கடற்கரையினுடைய அலைகள் கூட போய்விட்டன. அலைகளுக்கும் மேலாக எத்தனை அலைகள் வந்தனமோ அத்தனை அலைகளை விட ஜாஸ்தியான ஹம்மிங்களை கம்போஸ் செய்தேன். ஆனால் ஒரே ஒரு ஹம்மிங்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் நம்ம பண்ண போறோம் என்று சொல்லி முடிவு செய்தேன். அந்த ஹம்மிங்கை இப்பொழுது ஜானகி அம்மாள் நினைவாக ஸ்வேதா
பண்ணலான்னு யோசிக்கிறேன். யோசிக்கும் பொழுது அதில் எழுதியிருக்கிற லைஃப் முதலே பாட்டெல்லாம் எழுதிட்டாரு. இது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுத வேண்டிய பாடல். அவர் திடீர்னு சிங்கப்பூர் போயிட்டதுனால இவர் வந்து பஞ்ச அண்ணன் அவர்கள் எழுதினாங்க. நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் அப்படின்னு லைன் தொடங்குது. அப்போ நான் எப்படி மியூசிக் போடுறதுன்னு நினைக்கிறப்ப டைரக்டர் எங்க ஷாட் வைப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். யோசிக்கும் பொழுது நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன்னு இருக்கிறதுனால லைன் இருக்கிறதுனால டைரக்டர் ஏதாவது ஒரு நதிக்கரையில தான் வச்சு ஹீரோயினை நடக்க விட்டு அல்லது ஆட விட்டு தான் படம் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு நதியை வந்து நதிக்கரையில் தான் எடுப்பாருங்கிற டிசிஷன் வந்த உடனே நதியை எப்படி மியூசிக்ல கொண்டு வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். நதி எப்படா கொண்டு வருது யோசிச்சா சின்ன பையன் 27 வயசு. அப்போ அது யோசிக்கிறேன். யோசிச்சா சரி அலைகளை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அலைகளை பிடிச்சேன். அலைகள் எப்படி போகுது இப்படி இப்படி போகுது இல்லையா, அதை வச்சுட்டு 1 2 3 இடையில ஒரு மியூசிக்கை அடுத்த சரணத்துக்கு சேர்த்து அதே மியூசிக்கை ரிப்பீட் பண்ணிடுவாங்க. இதை மாத்தணும்னு சொல்லிட்டு நான் வேணும்னு 3 சரணம் வச்சேன். 3 சரணத்துக்கும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் தான் போடுறதுன்னு சொல்லி ஒரு பிடிவாதமான ஒரு முடிவு எடுத்தேன். அடுத்த சரணத்துக்கு எப்படி மியூசிக் போடுறதுன்னு பார்க்குறப்ப சரி லைன் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா கனவோடு சில நாள் நினைவோடு சில நாள்னு போகுது. கனவை எப்படி அந்த பெண்ணு கன்னி பெண்ணுடைய அந்த விரகதாபத்தினுடைய அந்த கனவுகளை எப்படி மியூசிக்கில் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு வயலின்ஸை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு வயலின்ஸ் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யுக்திகளை எல்லாம் அதில் கொண்டு வந்துட்டு ஒரு ஓபோவையும் அம்மிங் கேட்காத அளவுக்கு இந்த கனவு உலகத்துக்கு கொண்டு போற மாதிரி நம்ம அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் கொடுத்தேன். 1 2 மாடுகள் வந்து நெல்லெல்லாம் மிதிக்குது போகுது. அந்த மாடுகள் மிதிச்ச அந்த அரிசியெல்லாம் எடுத்து வந்து அதை மொத்தமா கொட்டுறாங்க. இதுல இவ்வளவு வேலைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கலந்து போயிடும். ஒரு 5 நிமிடங்களில் முடிந்து போகக்கூடிய ஒரு சாங்கிற்கு எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு அதில் உழைக்க வேண்டியது இருக்கிறது என்பதை இப்ப மியூசிக் எழுதிட்டேன் இல்லையா, வாத்தியக்காரங்கெல்லாம் வராங்க, 60 பேர் உட்கார்றாங்க. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் இந்த 50 வருடமாக ஒவ்வொரு நாளும் வந்து மியூசிக் எழுதுறது எனக்கு 1/2 மணி நேரத்தில் எந்த பாடலுக்கும் நான் இசையமைத்த எந்த பாடலுக்கும் 1/2 மணி நேரத்திற்கு மேல் நான் ஆர்கெஸ்ட்ரேஷன் எழுதியதே கிடையாது. ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் 45 நிமிடம் ஆனது. அது தளபதியில் வருகின்ற சுந்தரி கண்ணால் இந்த பாடலுக்கு மட்டும் 45 நிமிடம் ஆனது. மற்ற எந்த பாடலுக்கும் 1/2 மணி நேரத்திற்கு மேல் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு நான் எடுத்துக்கொண்டதே கிடையாது.
ஆனால் இதுல ரிஹர்சலுக்கு வந்தப்போ ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, பாட்டு ஜி.கே. வெங்கடேஷ்கிட்ட ஏற்கனவே எனக்கு அறிமுகம் இருக்கு. ஜி.கே. வெங்கடேஷ் சொல்றப்ப சில இடங்கள் சரியா இல்லைன்னு, அண்ணா அந்த இடம் சரியில்லை சொல்றேன். அது சொல்றப்ப வந்து இவங்க ரொம்ப கவனமா ஒரு அசிஸ்டன்ட் சொல்றாங்க அப்படின்னு ஒரு இது இல்லாம அது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமா கேட்பாங்க. அது சொல்லி கொடுத்துருப்ப அது கரெக்டா கரெக்டா பிடிச்சிட்டு அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இங்க ரிஹர்சல் வந்திருக்கிறப்ப இந்த அன்னக்கிளி ஒன்றத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவ்வளவு தூரம் அதுல மெய்மறந்து இது பண்ணி அதுலயே ரொம்ப கலந்துட்டாங்க. அதாவது ஒரு கம்போசருக்கு உள்ள ஓடக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் படிக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பாடகி இந்தியாவிலேயே ஜானகி. இந்த பாடலில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டிய இடம் எதுவென்றால், உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி அப்படிங்கிற லைன் தான். இந்த உறங்காதங்கிறத எப்படி நெட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்டைன் கொடுத்துருங்க. அதை மட்டும் பிக்கப் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல நீட்டக்கூடாது. கொஞ்சம் ஜாஸ்தி போயிடும், இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ரிஹர்சல் பார்க்குறப்ப ஆர்கெஸ்ட்ராவில் இருக்காங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க விடாம திருப்பி 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 பாடி அந்த உறங்காத கண்களுக்கு வந்து கரெக்டா பாடினாங்க. அதை அப்படியே ஸ்வேதா மாமா ஸ்வேதாவுக்கு வந்து ஜானகி அம்மாவுடைய துக்கத்துல இருந்து என்ன வெளியில வர முடியல. இருந்தாலும் இந்த உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி அப்படிங்கிற லைனை, அந்த சஸ்டைன் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே ஸ்வேதா அவ்வளவுதான் பாடணும். அதுக்கு மேல நீட்டவும் கூடாது, அதை குறைச்சு பாடக்கூடாது. அதை அப்படியே பிக்கப் பண்ணி ஸ்வேதா பாடுறது முன்னுக்கு வந்து கொண்டு இருக்குது. ஜானகி அம்மாளுடைய ஆசையை உனக்கு வந்து பரிபூர்ணமாக இப்ப என்ன அப்படி இருக்காது சொல்லு அப்படின்றீங்க. Kukere
துக்கிரிதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா துன்ற சொத்து காரம் தானே போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு காரம் போடுறேன். சொன்னதை கேட்டு தாளம் போடுறேன். கண்ண வரைக்கும் கீ எது வாய் கொடுக்கு. இன்னும் கூட கீழியும் காது தடுக்கும். புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன். பேசுறதே புரியாது, பொக்கையாடுவேன். ஆளை பார்த்து பேசுறேன்னு நினைப்புக்குதா உனக்கு? பேரு வச்ச ஆத்தாவ மறப்பேன். வம்பு பண்ணுன கொன்னு விடுவேன். நீ வளர்த்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ராங்க பண்ணாத, என் கையில ராங் காட்டினா அல்லாம ராங்க கூடும். அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுங்கடா. போன்றீங்களா போகாதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. அது ராங்கா போனதில்லை. ராஜா பண்ணி வச்சா ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா
கை வச்சாலும் ராங்கா போகாது. ஏன் லூசு பெண்ணே பாடுங்க. போயிட்டாரா? பாட ஒரு நீங்க வேற ஏதாவது கான்செப்ட் நீ சார் பாட சொல்லி சொல்றேன் கலக்கிறாப்பா. எவ்வளவு பாட்டை கெடுது இல்லை, இங்க வந்து தலையில அடிக்குது. ஐயா எங்களுக்கு ஒண்ணுமே நீங்க நல்லதான் பாடுங்க. கடைசியில் நீ தான் முன்னாடி எனக்கு முன்னாடியே உட்கார்ந்து தனக்கு முன்னாடி இருப்பதே தானே கண்டுபிடிக்க முடியாத ஓரளவுக்கு சூட்சுமமா முன்னாடி தான் நடக்குது கண்டுபிடிக்க. சரட்டத்தில் இருந்து பாடுங்க. மன்னவன் பேரைச் சொல்லி மணியை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் ஆசைகள் என்ன ஆசைகள் எண்ணத்தின் ராஜா மட்டும் ராஜா Once more. புத்தி வச்ச மல்லிகா முட்டு புத்தி வச்ச மல்லிகா முட்டு புத்தி வச்ச பேசி பேசி ராசி
தென்பாண்டி சீமையிலே தேனோடு வீதியிலே மான் போல வந்தவளே தென்பாண்டி சீமையிலே தேனோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ. இதுவும் இடுப்புடைய பாட்டுக்கு இசை நின்றுதான். எங்க எடுத்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே, தேரோடுற வீதியில மான் போல துள்ளிட்டு வந்தவன் யார் அடிச்சாரோன்னு உடனே எப்படி வரும்? மான் போல துள்ளிட்டு வர்றவன் யார் அடிச்சாரா எதுக்கு அழுகிறன்னு எப்படி கேட்க முடியும்? அவன் மான் போல துள்ளிட்டு வர்றான், யார் அடிச்சாரோன்னு உடனே அடுத்த லைன் வரும். எப்படி அது? மான் போல துள்ளிட்டு வர்றவன் அங்கேயே அடிச்சுட்டாங்களா? பாலு நாலு அவன் சொல்லுவான், எனக்காகவே அவன் பிறந்திருக்கான், அவனுக்காகவே நான் பிறந்திருக்கேன். அது எப்படிடா? அது எப்படிடா? பாலு மேடையில் பேசுறது, மேடையில் நான் தப்பு சொல்லக்கூடாது. அதனால இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எப்படி சொல்ல தப்பா இருக்கு. ஏன்டா சொன்னா என்ன? எனக்காக நான் பிறந்திருக்கேன், உனக்காக எனக்காக அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்படி போகலை கண்ணா, எனக்காக நீ பிறந்திருந்தா என்னுடைய பாட்டை தவிர வேற எவன் பாட்டையும் பாட மாட்டேன்னு சொல்லிவிடுறேன். அதே மாதிரி உனக்காக நான் பிறந்திருந்தா பாலுவை தவிர என் பாட்டை வேற யாரும் பாடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். நானும் சொல்லலை, நீயும் சொல்லலை. அப்புறம் எப்படி மேடையில் தைரியமா எனக்காக அவன் பிறந்தான், ஆமா ஆமா நானா చేసింది సరి కాదు ఆయన పెద్దాడు చెప్పారు. அடியாக்கம்மா கையத்தட்டு புதுராகத்தில் மெட்டுக்கட்டு அடியா கோழி மேளங்கொட்டு இந்த ராசாவின் நெஞ்சு தொட்டு ரசமே பந்தல் நட்டு புது ரசப்பூ மாலை கட்டு அந்த ரசத்தை தோளில் இட்டு தினராவெல்லாம் தாளம் கட்டு ஒரு கட்டு காதல் இது ஒத்து காதல் கட்டி போட ஒரு சூடோ ஏத்து சாங்கு ஜக்கு சஜக்கு சக்கு சாங்கு ஜக்கு சா 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 அடி ராக்கம்மா கையத்தட்டு ஒரு ராகத்தில் வெட்டுக்கட்டு ராஜராஜ சோழன் இணையாடும் காதல் தேசம் நீதா பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து ஆகாததே உல்லாச பூமி இங்கு கொண்டாடதே ராஜராஜ சோழன் இணையாடும் காதல் தேசம் நீதா பூவே காதல் தீவே.
ஒரு சொல்லும் பொழுது என்ன விஷயம் சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்வது. இன்னைக்கு வந்துட்டு நான் விசில் அடிச்சுட்டு போறவன்ல. இந்த பாடலில் என்னென்ன இருக்கிறது என்றால் இந்த இரண்டாவது பேக்ரவுண்ட்ல ஒன்லி கவனிச்சுக்கள் தம்பி. 1 2 3 4. ஒரு விஷயம் போய் கொண்டிருக்கிறது. வயலின் செக்ஷன் மட்டும் வயலின்ஸ் உயிரை ஒடுக்குகிறது அல்லவா? உயிரை ஒடுக்குறதுல ஒரு செக்ஷன். இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து உங்களை மன கவருது. இது போன்ற ஒரு முக்கியமான விஷயங்களை ஒரு ஆட்கள் சொல்லும் பொழுது, என்னை மாதிரி உழைத்து இந்த இடத்தில் நின்று கொண்டு சொல்லும் பொழுது அதை எவ்வளவு கவனமாக கேட்கிறீர்கள். அதையெல்லாம் கெடுக்க வேண்டாம். கை கூப்பி கேட்டுக் கொடுக்கிறேன் தம்பி, சத்தம் படம். Flute and keyboards. Pull up, pull back. 3, 4. Only voice, male voice. 3, 4. Only female voices. 3, 4. ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு. 3, 4. மனிதன் இருக்கிறார். நீங்க கேட்கல. கை செய்கிற வேலையை கால் செய்யாது, காது செய்கிற வேலையை கண் செய்யாது. அதுபோல எல்லாம் சேர்ந்துதான் ஒரு முழு உருவமாக மனிதன் நிற்கிறானே தவிர கேட்பது, பார்ப்பது, நினைப்பது, செயல்படுவது, ஒன்றை முடிவு செய்வது, ஒன்றை மறுப்பது,
இது எல்லாமே ஒரு மனிதனிடம் நிகழ்வதைப் போல இசையில் அத்தனையும் நிகழ்கின்றன. இசையில் அத்தனையும் நிகழாவிட்டால் உங்கள் மனம் அமைதியை அடையவே அடையாது. உங்களால் தூங்கவே முடியாது. உங்களால் குழந்தைகளை தாளாட்ட முடியாது. நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை எது தருகிறது? நீங்கள் உழைக்கின்ற சம்பளம் தருகிறதா? இல்லை மற்ற உறவுகள் தருகிறதா? இல்லை. உங்களுக்கு அமைதியை தருவது என்னுடைய இசை மட்டுமே. அதை கைத்தட்டலுக்காக நான் சொல்றேன். கைத்தட்டல் சத்தியத்தை தவிர வேறு பேச மாட்டேன். சத்தியத்தை பேசுவேன். சில இடத்தில் பொய்யை அழுத்தமாக சத்தியமாக சொல்வேன். சத்தியமாக சொல்வேன். அந்த பொய் உண்மையாக இருக்கும், பொய்யாக இருக்காது. இப்பொழுது தனித்தனியாக கேட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது முழு உருவத்தையும் கேளுங்கள். 1 2 3 4. இவ்வளவு அடங்கி இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் இதே போல நான் விளக்க ஆரம்பித்தால் இன்றைக்கு ஒரு நாள் போதாது. నిప్పులోన కాలదు నీటిలోన ఆనదు గాలిలాగా మారదు ప్రేమ సత్యం రాచరీటి కన్నవి రంగు రంగు స్వప్నము పేదవాడి కంటిలో ప్రేమ రక్తము గగనాలు భువనాలు ప్రేమతో జననాలు మరణాలు ప్రేమతో ఎన్ని బాధలొచ్చినా ఎదురు లేదు ప్రేమకు రాజశాసనాలకి లొంగిపో ప్రేమను సవాలుగా తీసుకో ఈ ప్రేమ. ఓ ప్రియా ప్రియా నా ప్రియా ప్రియా, ఓ ప్రియా ప్రియా నా ప్రియా ప్రియా. Sanjay
ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு சோறாக கத்திப்பாரு பொண்ணம் பாரு பொண்ணம் போல மின்னும் பாரு ஏன் ஜோடி வச்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி சோறு கொடுக்கும் ஊறது காசு கொடுக்கும் ஊழியது